இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 11ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு புதன்கிழமை. ஸோ இந்த புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த புதன்கிழமை ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியானது வருது. ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியானது விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது. ஸோ இந்த நாள் விநாயகர் சதுர்த்திங்க. விநாயகர் சதுர்த்தி உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படும். இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருடைய அருளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதற்கு காரணம் என்னென்னா கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய யோகங்கள் தான். கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குமோ அதை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது, மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாம். இந்த சக்தி வாய்ந்த நாளில் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய விதமாக ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சூழ்ந்து இருக்கும். உங்களோட ராசிக்கு கடன் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அப்புறம் உங்களுடைய தொழிலில் பிரச்சனை, இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்கும். இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை முடியறதுக்காக விநாயகர் சதுர்த்தியில் இந்த பரிகாரம் செய்யுங்க. இந்த நாளில் உங்களுடைய பிரச்சனைகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் இந்த தினம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்யுங்க. ஆன்மீக ரீதியாக இது ஒரு தாந்திரிக பரிகாரம். இதை செய்கிறதுனால நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ பிரச்சனை தீர்க்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பரிகாரம் பார்க்கலாமா? வாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்கிறதுக்கு முன்பு அல்லது வழிபாட்டுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவை எருக்கை இலை, அதுவும் 3 எருக்கை இலை. ஏன்னா 3 பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ள போகிறோம், அதனால் 3 எருக்கை இலை தேவை. எல்லா பிரச்சனைகளையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு இலை, அந்த மாதிரி 3 பிரச்சனைகளுக்கு 3 இலை. அந்த எருக்கை இலையில் ஒரு வரையில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க. நீல நிற பேனா, ஸ்கெட்சு எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை எழுதுங்க. உதாரணத்திற்கு கடன் நீங்கணும், வறுமை நீங்கணும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும், எதிரி தொல்லை விலகணும், நோய் நொடி விலகணும், இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை அந்த எருக்கை இலையில எழுதுங்க. பிரச்சனைகள் எழுதிய அந்த இலையை உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு விநாயகரை மனதார நினைத்து இந்த பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க. பிறகு அந்த இலையை ஒரு தட்டின் மீது அல்லது மண் அகல் விளக்கு மீது வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து அந்த இலையை கொளுத்து விடுங்க. ஒவ்வொரு இலையும் தனித்தனியாக வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து எரிக்க வேண்டும். 3 இலைகளை ஒட்டுக்காய் எரிக்கக்கூடாது, தனித்தனியாக எரித்து அந்த சாம்பலை உடனடியாக வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போட வேண்டும். இப்படி பண்ணுறதுனால உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனை விலகும். உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனையை மட்டும்தான் இந்த இலையில எழுதி நெருப்பில் போட்டு எரிக்கணும். அதை தவிர நல்ல விஷயங்கள் எழுதி நெருப்பில் போட்டு பொசிக்க விடக்கூடாது. உதாரணத்திற்கு செல்வம் சேர வேண்டும், நகைகள் சேர வேண்டும், பணக்காசு வேண்டும், இந்த மாதிரி எழுதி எரிக்கக்கூடாது. நம்மளை விட்டு வெளியேற வேண்டிய கஷ்டங்கள் எழுதினால் போதும். சில பேருக்கு தீய பழக்க வழக்கம் இருக்கும், அந்த தீய பழக்க வழக்கங்கள் விலக வேண்டும் என்று இந்த இலையில எழுதலாம்.
வீடு வேண்டும், வாகனம் வேண்டும் இப்படியெல்லாம் எழுதி எரிக்கக்கூடாது. இந்த தினம் உங்கள் கஷ்டங்களை எருக்கையில் எழுதி கற்பூரத்தீயில் போட்டு எரித்து விட்டால் நீங்கள் எழுதிய அந்த கஷ்டம் இன்றிலிருந்து அந்த நொடியிலிருந்து உங்களை விட்டு விலகிவிடு என்பது ஒரு நம்பிக்கை. இருக்கையில் பெரும்பாலும் இந்த நாளில் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிறது அரிது என்றால் உடனே பூக்கடைக்காரர்கள்ட்ட சொல்லி வைத்து இந்த இலையை வாங்கி வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன எளிமையான இந்த ஆன்மீக பரிகாரத்தை செய்து முழு பலனை விநாயகருடைய அருளால் பெறுங்க. ஸோ பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ உங்களோட ராசிக்கு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். பொதுவாக 9ஆம் இடம் பலம் பெறும் பொழுது பொன்பொருள் சேர்க்கை, பொருளாதார நிலையில் உயர்வு போன்றவை ஏற்படும். மெயினாக குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுனால சென்ற நாட்களை காட்டிலும் இந்த வளர்பிறை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் மொத்தமாக அகலும். பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சுபமாக அமையும். மெயினாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி 5ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் வந்துட்டாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். அவர் 10ஆம் இடமான எனப்படக்கூடிய தொழில்ஸ்தானத்துக்கு இப்போ வந்ததுனால தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக சேரும். சென்ற நாட்களில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பணி நீக்க செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு இருக்குது. ஆடை ஆபரணம் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். நீண்ட நாள்களாக துன்புறுத்தி வரக்கூடிய நோய் அகலும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்கிக்கணும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் இருந்த தடை அகலும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தணும். இந்த கிரக மாற்றத்தினால இந்த மாதிரியான பலன் இனி கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி 9ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் புதன் வந்துட்டாரு. உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்துக்கு இப்போ வந்ததுனால எதிர்பாராத திருப்பங்கள் சந்திப்பீங்க. தொழில் வெற்றி நடை போடும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். புனித யாத்திரைகள் மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பள உயர்வோடு புதிய வேலை கிடைத்து மகிழ்ச்சி காண்பீங்க. சனி சூரியன் பார்வை இருப்பதால் சுயஜாதக அடிப்படையில் தசபுத்தி பலம் பார்த்து செயல்படுவது நல்லது. இந்த நேரத்தில் புதத்திய யோகம் நடைபெறுவதால் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். இந்த கிரக மாற்றத்தால் இந்த மாதிரி தலையெழுத்து உங்கள் ராசிக்கு மாறும். அதை தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி ஆவணி 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் வராங்க. உங்கள் ராசிக்கு செவ்வாய் வருவது நல்ல நேரம்தான். தன சப்தாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். புகழ்பெற்ற மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். சொத்துக்களால் வந்த பிரச்சனை அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்கும். இந்த கிரக பயிற்சியால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு பெற இருக்கிறீங்க என்பது குறிப்பிடப்படுது. ஆக மொத்தம் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து உங்கள் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தாள்கள் சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் உண்டு. கலைஞர்களுக்கு ஆதரவு கூடும். மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு வருமான உயரும். இல்லம் தேடி நல்ல தாள்கள் வரும். மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக அமைய போகுது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களை நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான தாள்களை உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.